Vanakkam Geeks. இது வெறும் news enlightening the heartbeats. For new gadgets, new facts, and technology streets. Light up your day, come on, join us. Drop your comment today. Vanakkam Geeks. Vanakkam Geeks. வணக்கம் கீக்ஸ், வெல்கம் டு ஃபோன் அரீனா தமிழ். சூப்பர். இன்னைக்கு கமெண்ட்ஸ் அரீனால நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு, பார்க்கலாம். ஓகே. சிவகார்த்திக், என்னோட கமெண்ட்ஸை படிங்க. ஓகே. கூகுள் பிக்சல் 6 14K சொல்றாங்க, வாங்கலாமா? ஃபோன் நீட் கண்டிஷன்ல இருக்கு. ஐஎம் பிக்சல் 3A இருந்து ஷிஃப்ட் பண்ணலாமா? சொல்லுங்க அண்ணா ஆண்டவரே. ஆக்சுவலா வந்து வேற லெவல்ல இருக்கும். நல்ல ஷிஃப்ட், சம பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட், வீடியோகிராஃபி சூப்பரா இருக்கும். எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஒரே ஒரு இடத்த தவிர நெட்வொர்க்கும் கூட பிரச்சனை இல்லை, அந்த அளவுக்கு இருக்காது. இவர் இவ்வளவு நாள் 4G போன்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இதுக்கு வந்து 5G கேப்பபிலிட்டிஸ் வந்துடும். இப்போ அவருக்கு எப்படி பார்த்தாலும் அதுவும் ஒரு அட்வான்டேஜ் தான். தேவைன்னா 5G இல்லாமல் 4G கூட யூஸ் பண்ணிக்கலாம், சரியா? ஆனால் இப்போ ஹைலைட் என்னன்னா, இந்த குவால்காம் பேஸ்டு பழைய பிக்சல் ஃபோன்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த கான்ட்ராஸ்ட் அண்ட் கலர்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த ஃபோட்டோஸ் மாதிரியே இப்போ இருக்க டென்சாரில் எதிர்பார்த்தோம்னா கொஞ்சம் மேட்ச் ஆகாது. டென்சாரோட அட்வான்டேஜ் வந்து வீடியோகிராஃபிலையும் ஸ்கின் டோன்லையும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஒரு வித்தியாசம் வந்து நம்ம உணர முடியும். ஸோ அது பெயின்ஃபுல்லான வித்தியாசமான அப்படிலாம் இல்லை, பட் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் இனிஷியலாக. இப்போ இதுலலாம் வந்து மொத்தமாக போயிட்டு இருக்கு விக்கி, சாதாரணமாக எங்க பேர் அந்த கான்ட்ராஸ்ட் தான். இந்த பிக்சல் எப்போ ஃபோட்டோ எடுத்தாலுமே அந்த ஒரு லுக்கு பதில இப்போ ஸ்கை இது. ஆமாம், அதான் இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் வந்து எப்பயுமே பிக்சலில் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. நார்மலாக நம்ம எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸே வந்து என்னென்னா கொஞ்சம் மியூட்டடாகவும் இருக்கு. ஆமாம், கொஞ்சம் நம்ம என்ன பண்ணோம்னா லைட்டாக பட்டி டிங்கரிங் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து வேற லெவலாக இருக்கும், வேற லெவல் ஆகிடும். நான் எடிட் பண்ண ஃபோட்டோஸ் என்ன அனுப்பட்டுமா? எடிட் பண்ண ஃபோட்டோஸ்லாம் வந்து மிரட்டலாக இருக்கும். பிக்சல்னாலே எடிட் பண்ணிட்டா என்ன, நான் எதை சொல்கிறேன், இப்போ இந்த கான்ட்ராஸ்ட் இதெல்லாம் வந்து நார்மலாகவே நல்லாயிருக்கும். ஆனால் கலர்ஸ் வந்து வைப்ரண்ட்டாக இருக்காது. பட் எடிட் பண்ணிட்டா மிரட்டிடலாம். மேக்ரோ வேறு எடுக்க முடியும்ல இப்போ. அப்படியா? 9A வெரி குட், நல்லா இருக்கு. இது நீங்கள் பிரைமரி சென்சாரில், அல்ட்ரா வைட்டில் கிடையாது. நல்லா இருக்கு. இதெல்லாம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. அதான் லைட்டாக ஒரு டச்சப் கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா இந்த அளவுக்கு வைப்ரண்ட்டாக இருக்காது. பிக்சல் வந்து எப்பயுமே மியூட்டட் ஃபோட்டோஸ் தான் எடுக்கும். எப்படி செருப்பு போட்டிருக்கு பார்த்தியா? பர்ச்சேஸ் தான், காஸ்ட்லி செருப்பு. ஓகே. அதுக்கப்புறம் அது பார்த்தீங்களா, இப்போ சைனீஸ் மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாம் லக்ஸரி பிராண்ட்ஸ், எல்லா லக்ஸரி பிராண்ட்ஸ் மித்தியும் உடச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ டேரிஃப் போட்டாங்கல்ல, டேரிஃப் போயிட்டு இருக்கு. ஸோ சைனாவில் இருக்கிற மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கல்ல, எல்லா பேக்ஸ் எல்லாமே வந்து சைனா தான் மேனுஃபேக்சர் ஆகுது. உண்மைதான். ஆனால் இங்கே வெறும் லோகோ மட்டும் போட்டுக்கிறாங்க. ஆமாம். அப்போ இப்போ நம்ம இவ்வளோ தூரம் ஏன் போற, நம்ம ஊர்ல இருந்தே சொல்லுவோம், நம்ம திருப்பூர் அவ்வளோதான். நான் சொல்றது சாதா கிடையாது. கூசி, லூயி வுட்டான் இல்ல அந்த மாதிரியே பார்த்தோன்னா இப்போ டிஷர்ட் எடுத்துக்கிட்டனாலும் ஷர்ட் எடுத்துக்கிட்டனாலும் பேட்ரோ இங்கிலாந்து வேற என்னெல்லாம் இருக்கும், அம்புட்டும் இங்க இருக்கிற 200 ரூபா ஷர்ட்டை தான் செம்மையா பண்ணி கொடுப்பாங்க நம்ம ஆளுங்க. இங்க இருந்து அங்க போயிட்டு ஆக்சுவலா என்ன ஆகுதுன்னா, இங்க இருந்து QC மட்டும் செக் பண்ணிட்டு திரும்ப அங்க போய் அதுக்கப்புறம் வெறும் அந்த இது மட்டும் எம்ப்ராய்டரி ஒர்க் மட்டும் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். இந்த மாதிரி தான் சொல்றேன். ஏதோ ஒரு காஸ்ட்லியான பேக் பிராண்டு அந்த OEM தான் மேனுஃபேக்சர் பண்றான் அதை. இந்த மாதிரி இப்போ காண்ட் ஆயிட்டானுங்கல்ல US யூரோப் மேல. அது வந்து $38,000 அந்த பேக். $38,000. ஓகேவா? அந்த பேக் ஐபோன் வாங்கலாம். அந்த பேக்கை உண்மையா பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு செலவாகும் அப்படின்னு போட்டிருந்தான். பார்ட் பை பார்ட் காம்பானுங்க. டோட்டலா பார்த்தா $1,450 பேக் இது பண்றதுக்கு. அதுல மேல ஒரே ஒரு லோகோ $36,000. டோட்டலா இம்போர்ட் எல்லாம் சேர்த்து $38,000. ஸோ இப்போ சைனீஸ் மேனுஃபேக்சர்ஸ் OEMலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி பேக் வேணும் அப்படின்னா US அங்கே போகாதீங்க, டேரெக்டாக நீங்கள் எங்ககிட்ட வாங்க, நான் உங்களுக்கு சீப்பாக இந்த ப்ரைஸ்லேயே தரோம் அப்படின்றோம். நான் உங்களுக்கு 38,000 அங்கே வாங்குறதா இருந்தாலும் ஓகே, இட்ஸ் அப் டு யூ. இங்கே வரதா இருந்தால் வித் டேக்ஸ் ஆஃபர்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு $2,000 முடியும். 1,500 முடியுது. நான் அந்த லிங்க் அனுப்புகிறேன். டோட்டலாக லக்ஸரி பிராண்ட்ஸை முடிச்சு விட்டானுங்க. அதான் இது வந்து இப்போ எப்படி தெரியுமாடா, அந்த பேட்ரியாட்டிக் ஃபீல் இந்த மாதிரி ஒரு சில சப்ஜெக்ட்ஸ்ல வரும். டிக்டாக்ல ஃபுல்லா இப்போ இதானா? இல்ல அவங்களுக்கு வந்து அந்த வெறி கொஞ்சம் அதிகம் தான். நம்மளதுல தான் டைம் பத்தல. இப்போலாம் எனக்கு பிக் பாஸ் இருக்கு, IPL இருக்கு, அப்புறம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எங்க போடுறாங்க, எங்க பூந்து கொள்றாங்க, எங்க வந்து வெளில வர்றாங்க,
அப்புறம் செலிபிரிட்டிஸ் அவங்க எங்கே மாண்டி ஏற்றுறாங்க. ஸோ இதெல்லாம் நான் பார்க்கறது எனக்கு முக்கியமான வேலை. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் டைம் இருந்ததுன்னா தமிழ்நாடு சிஎம் யாரு அதுவே எனக்கு தெரியலையே, அப்படி தான் இருக்கும். நிலவரம் ஒரே கலவரம் தான். இந்த மாதிரி தான் வெல்கம் டு யுவர் நியூ லைஃப் அப்படின்னு சொல்லி கூப்பிடுது. முடிஞ்சது. ஆமாம், நேற்று ஃபுல்லாக ட்விட்டரில் இதுதான் சைனீஸ் சைனீஸ். இல்லை எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. இது எப்படின்னா சைனா மேலே சைனா வந்து இப்போ எப்படி தெரிய மாட்டேன், நமக்கு பக்கத்துலேயே இருக்குது. நமக்கு வந்து நீ இப்போ பொலிட்டிக்கலாகவும் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஸ்ட்ராட்டஜிக்கலாகவும் எடுத்துக்கிட்டாலும் சரி, நிறைய விஷயங்களில் வந்து நமக்கு இருக்க பெரிய காம்படிஷன் அவங்க தான். அது வந்து ஃபேக்ட் தான். அதே சமயம் குளோபல் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிராண்ட்ஸுக்கும், எல்லா பிராண்ட்ஸு இல்லாட்டி எல்லா இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸுக்கும் அங்கே இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் இல்லாட்டி யாராக இருந்தாலும் சரி, எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி, இப்போ ஐஃபோன், கூகுள் பிக்சல் யார் எடுத்துக்கிட்டாலும் சரி, கன்சியூமரே சைனாவும் இந்தியாவும் தான் மெஜாரிட்டி ஆஃப் த கன்சியூமர். ஸோ அதனால எல்லாமே பர்கின் பேக் இதுதான் $38,000 வாங்கணும்னா. இதுவே நீங்க இவங்கிட்ட வாங்கினீங்க அப்படின்னா $1,450. பேக்லேருந்து நம்ம போடுற பேண்ட் எல்லாமே. சரி அதாங்க. இப்போ மொத்தம் என்னன்னா இது வந்து அவங்க ஊருக்கு நல்லது. நம்மளுக்கு இந்த மாதிரி நிலைமை வருமானா அதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும். சரியா? இடையில வந்து அந்த சண்டை ஒன்று வந்ததுல 2020 கால்வான் கிளாஷ். அப்பயே என்ன ஆயிடுச்சுன்னா டப்புன்னு நம்மளாம் என்ன டிசைட் பண்ணோம்னா மேட் இன் சைனா பொருளை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போது உண்மையாகவே எப்போ ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா அது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய வெறி தான். எனக்கும் வந்து என்ன சைனீஸ்லாம் எதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்மளோட கமெண்ட்ஸ் வீடியோவாக இருக்கட்டும், நம்மளோட ஜென்ரல் டாபிக் வீடியோஸ்லேயும் நம்ம சொல்லியிருப்போம் சைனீஸ்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு சொன்னாலும் வேல்யூ ஃபார் மணின்னு வரும்போது அந்த பன்னாடைங்களோட ஃபோன் தான் நல்லா இருக்குது நம்ம ஊரில், வேறு வழி தெரில. எய்தர் நம்ம ஊரில் யாராவது நல்ல டிவைஸ் பண்ணணும். அந்த டைம்லலாம் காப்பி டம்ளரோட ஒருத்தர் சுற்றி நின்றாரு. காப்பி டம்ளர்லாம் இல்லை, டீ டம்ளர். அதான் டீ கிளாஸ் தான். சரியா? எங்களுக்கு ஒரு கிஃப்ட் வந்தது என்னடான்னு பார்த்தா. சரியா? அதனால் இப்போ அவங்க எல்லாரும் அதை நம்ம எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணலை. இன்னொரு பக்கம் வந்து அப்படியே நான் வெல் நோன் பிராண்ட்ஸ் பார்க்குறேன். அவங்க எல்லாரும் காஸ்ட்லியாகவும் இருக்காங்க. அவ்வளோ அமௌண்ட் போட்டால் தான் நமக்கு வந்து பொருள் வாங்க முடியுது. சாம்சங், ஆப்பிள் எல்லாருமே அப்படியே பொசக்குன்னு அங்கே பார்த்தா திரும்பியும் அங்கே போய் பார்க்கும்போது OnePlus இருக்குது. அந்த டைமில் சொல்கிறேன் OnePlus இருக்குது. OnePlusல 8 சீரீஸு இப்படிலாம் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறது, எங்கே சுற்றினாலும் கடைசியில் என்ன ஆகிடுதுன்னா நம்ம மக்கள் நம்மகிட்ட கேட்கும்போது அண்ணன் எனக்கு வந்து நாட்டுப்பற்றுலாம் இருக்குண்ணே, நம்ம ஊரில் ஏதாவது பொருள் இருந்தால் நான் வாங்க முடியும், இங்கே தான் எதுவுமே இல்லையே, நாட்டுப்பற்றுக்காக யூனிசாக் வாங்கி நான் சுற்ற முடியுமா? இது யதார்த்தம் இருக்குல்ல. ஸோ அப்போது என்ன ஆகிடுது, அவங்களுக்கு வந்து வேறு வழியே தெரியாமல் வேல்யூ ஃபார் மணின்னும் யோசிக்க ஆரம்பிக்கும் போது சைனா பொருள் தான் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. அந்த டைமில் எப்போ ட்ரிகர் ஆச்சுன்னா நம்ம ஊரில் வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிற மாதிரிலாம் வீடியோஸ் வந்துச்சு. இந்த மாதிரி சைனீஸ் பொருள் நான் வச்சுக்க மாட்டேன், கொளுத்துறது, இந்த மாதிரிலாம் இந்த ரீல்ஸ் இதெல்லாம் ட்ரெண்ட் பண்ணுவானுங்களே, ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சைனாக்காரன் சிம்பிளாக அசிங்கப்படுத்தி விட்டான். அது ரொம்ப கொஞ்சம் எப்படின்னா ஒரு பக்கம் சிரிக்கிறதா, இன்னொரு பக்கம் எமோஷனலாக ஒரு பெரிய டேமேஜ் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அவன் சுற்றி பார்க்குறான், எங்கெல்லாமோ தேடுறான், வெளிலலாம் ஓடுவான். என்னன்னு பார்த்தா மேட் இன் இண்டியா தேடுறான். அவன் தேடினா தானே நான் அவங்க ஊரில் உடைக்க முடியும் அதை. அப்போது இது எப்படி இருக்குது யோசிச்சு பாறேன். எனக்கு வந்து எப்படின்னா ஒரு பக்கம் வந்து மேட் இன் சைனாவை உடைக்கும் போது கைக்கு எதை எடுத்தாலும் போட்டு இப்படி இப்படி உடைக்கிறானுங்க. என்னன்னு பார்த்தா எல்லாம் மேட் இன் சைனாவாக இருக்குது. அதனால கையில் கிடச்சதெல்லாம் உடைக்கிறானுங்கன்னா அப்போ என்ன அர்த்தம், நம்ம வாழ்றது இந்தியாவில் ஆனால் எல்லாமே சைனீஸ் பொருளாக இருக்குது. அதாவது மேட் இன் சைனாவாக இருக்குது, ஆனால் பிராண்ட் வேறு வேறையாக இருக்குது. இப்போது இதுலேயே பார்த்தோன்னா இந்த டிவைஸ்லாம் எடுத்துக்கிட்டேன்னா இது மேட் இன் வியட்நாம். ஆனால் ட்விஸ்ட் என்னன்னா ப்ரோ சீரீஸில் பார்த்தோன்னா சைட்லேயே போட்டிருக்கு மேட் இன் சைனான்னு. ஈவனும் சைனாவா? அப்போ லண்டன் போட்டுருக்கு. டிசைன் தான் நம்ம இப்போ இந்தியாவில் பண்ணுவாங்களே எப்படியும். ஆமாம், அதனால பிரச்சனை இல்லை. பட் சொல்கிறேன் அது அந்த டைம் எப்படி இருந்திருக்கும் இமேஜின் பண்ணி பாரு. அதுக்கு சொல்கிறேன். இப்போ கூட நான் திரும்பியும் சொல்கிறேங்க, குளோபல் பாலிடிக்ஸ் சில சுச்சுவேஷன்ஸில் அப்பப்போ மாறும். மறுபடியும் நம்ம எல்லாரும் ஒரு இண்டிவிஜுவலுங்கிறனால நம்மளோட ஃபேவர் தான் நம்ம பார்க்க முடியும். சரியா? அது ரொம்ப கன்னிங்காக இல்லாத பட்சத்தில் ஓகே. இப்போது நான் ஒரு நண்பர் இப்போ நம்ம கம்யூனிட்டிலே யாராவது நம்மகிட்ட கேட்குறாங்க அப்படின்னும் போது, ப்ரோ நான் வந்து 20,000 பட்ஜெட், எனக்கு ஒரு நல்ல டிவைஸ் சொல்லுங்கள் அப்படின்னும் போது, இந்த இடத்துல தான் வந்து நாட்டுப்பற்று காட்டுறேன்னு சொல்லிட்டு லாவா அக்னி 3 வாங்கிக்கோங்கன்னு நான் சொல்ல முடியுமா அப்படின்னா, லாவா அக்னி 3 ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு நான் சொல்லாமே தவிர அகைன் மற்ற ப்ராடக்ட்ஸ் இருக்கும். அடுத்து இதுலேயே ஒரு சிலர் நீ சொன்ன மாதிரி பிரேக் டவுன் பண்ணி உள்ளே போனாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ரோ லாவா அக்னி 3 இந்தியன் தான், ஆனால் அதில் இருக்கிற எல்லா பார்ட்ஸுமே எப்படியா இருந்தாலும் மேனுஃபேக்சரிங் சைனா தானே ப்ரோ அப்படின்னு வரும். ஸோ இது ரொம்ப தூரம் அப்படியே போனால் கடைசியில் என்ன ஆகிடும்னா நம்மளால இயல்பு வாழ்க்கையை நார்மலாக வாழ முடியாத மாதிரி ஆகலாம். இல்லை இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ இந்தியன் ப்ராடக்ட்ஸே நம்ம பண்ணுறோம் அப்படின்னு வச்சுங்களேன், எந்த அளவுக்கு அது குவாலிட்டியாக இருக்குது. ஆக்சுவலாக நல்லா தான்டா இருக்குது, நல்லா தான் இருக்குது. பிரச்சனை என்னாச்சுன்னு சொல்கிறேன். எல்லாமே அதான் இப்போ குவாலிட்டி அப்படின்ற சென்ஸ். இப்போ நமக்கு வந்து ஒரு Xiaomi Mi 3 அப்போ வந்து 15,000 ரூபாய் கிடச்சிது.
அதை விட கொஞ்சம் பவர் கம்மியா இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன்ல மைக்ரோமேக்ஸ் 25,000 ரூபாய்க்கு மேல பிரச்சனை என்னன்னு சொல்றேன். அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ப்ரொபோசல் எடுத்து வைக்கிறாங்க. எங்க வைக்கிறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் கிட்டே வைக்கிறாங்க. நான் குளோபலா பெரிய ஆளாக போறேன், நம்ம கண்ட்ரியோட எக்கானமி தான் க்ரோ ஆக போகுது அப்படின்னு சொல்லி இந்த மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாம் உருவாகுறாங்கன்னு வை. யாரெல்லாம்னா இப்போ இந்த பிபிகே எலக்ட்ரானிக்ஸ் இருந்தாங்க, இப்போ டிசால்வ் ஆகிட்டாங்கன்னாலும் இப்போ சொன்னாலும் இருக்க புரிய போகுது. பிபிகே எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னாலே அது கீழே ஒரு 6 கம்பெனி இருக்குது. அதே மாதிரி ஷாமி இவங்க எல்லாரும் வந்து பண்ணும்போது அப்போ என்ன ஆகுதுன்னா கவர்மெண்ட்டே ஃபண்ட் கொடுக்கும். எதுக்குன்னா எப்படி பார்த்தாலும் நம்ம எக்கானமி ஏதோ ஏற்றுமதி எல்லா வகையிலுமே அப்படி கிடையாது. இங்கே அப்படி கிடையாது. இல்லை, அந்த மாதிரி யோசிக்கவே இல்லை. இப்போ அடுத்த பிரச்சனை அடுத்த பிரச்சனை இப்போ இது எல்லாமே தெளிவானனால அவங்களால என்ன பண்ண முடிஞ்சதுன்னா கவர்மெண்டோட எய்டும் இருக்கிறனால மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணாங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்க, இப்போ மீ3 பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ இவன் மைக்ரோமேக்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா 1 மில்லியன் யூனிட் வந்து சைனாலேருந்து எதாவது வாங்குறான்னா இவன் அசால்ட்டு 10 மில்லியன் யூனிட் கூட பண்ணுற கேப்பபிலிட்டி இருக்கும். ஸோ அசால்ட்டாக கம்மி ப்ரைஸ்க்கு அதே டிவைஸை திரும்ப கூட பண்ணி வேறு நேமில் விற்க முடியும். ஸோ அது வந்து இங்கே ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்மகிட்ட எதுவுமே இல்லை, நம்ம இம்போர்ட் பண்ணி விற்கிறோம் அப்படின்னும் போது நம்மளால அந்த கண்ட்ரோல்ஸ்லாம் எடுக்க முடியாது. பட் அவங்க அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இந்த கண்ட்ரோல்ஸ்லாம் எடுக்கிறாங்க. அதனால தான் இன்னைக்கு வந்து நம்ம நியூஸ் வாசிக்கும் போது பாரு, இப்போ ஒரு ஜென்ரலா ஒரு பொலிட்டிஷியன் ஒரு கவர்மெண்ட் நாடு முன்னேறணும் அப்படின்னு இருந்தது அப்படின்னா சைனா என்ன பண்றாங்களோ அதெல்லாம் பண்ணுவானுங்க. காப்பி அடிக்கிறது தப்பு இல்லை. இதெல்லாம் நம்ம நிறைய தடவை சொல்லியிருப்போம். காப்பி அடிக்கிறது வந்து இன்ஸ்பயர்டு ஃப்ரம் இப்படிலாம் நம்ம ஒரு சில டேர்ம் யூஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா கால்பே கூட பார்த்தோன்னா ஒரு சில டிவைஸ்லாம் செய்யும்போது இல்லாட்டி ஃபஸ்ட்டு நத்திங் ஃபோன் செய்யும்போது கூட ஐ லவ் ஐஃபோன்ஸு, ஸோ எனக்கு ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் பிடிக்கிறனால நான் வந்து கிட்டத்தட்ட அப்படின்னு ஸோ இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சில இடங்களில் நம்ம சும்மா கலாய்ப்போம். எதுக்குன்னா அதுக்காக டிட்டோ பண்ண தப்புங்கிறதுக்காக நம்ம கலாய்ப்போம். ஒரு சில லாஜிக்ஸ்லாம் வந்து இப்படி தான் டிவைஸ் இருந்தால் மக்களுக்கு பிடிக்குதுன்னா அதே மாதிரி பண்ணலாம். நம்ம என்ன பண்ணலாம், அட்லீஸ்ட் டெக்ஸ்சர் மாற்றலாம், மெட்டீரியல்ஸ் மாற்றலாம், கலர்ஸ் மாற்றலாம், கொஞ்சம் அந்த விஷயமே மாற்றலாம். நீங்கள் டைமென்ஷன் டிசைனை கூட அப்படியே காப்பி அடிச்சுக்கோங்க. 12 மினி மாதிரியே இந்த பக்கம் நத்திங் ஃபோன் மினின்னு ஒன்று வருதுன்னே வையன், தப்பு இல்லைங்கிறேன். ஏன்னா 12 மினி 13 மினியை மிஸ் பண்ணுற எல்லாருமே இப்போ இந்த நத்திங் ஃபோன் மினி வாங்க வாய்ப்பு இருக்கு. என்ன இது ஆண்ட்ராய்டாக இருக்கும் அவ்வளோதான். பட் மற்றபடி அதோட லுக்கில் அந்த சைஸில் அந்த லுக்கில் வேறு என்ன சேஞ்சஸ் கொண்டு வர முடியும்? டைமென்ஷன் சேம். ஆப்பிள் ஐஃபோன் வந்து எல்லாருக்கும் அடாப்ட் ஆயிடுச்சு. அதே டைமென்ஷனில் நான் ஒரு ஃபோன் பண்ண போகிறேன், அதே மாதிரி பண்ணுறேன். டைமென்ஷன்ஸில் மட்டும் கேமரா பிளேஸ்மெண்ட் மாற்றலாம். புரியுது? கையில் எடுத்தால் 2 ஃபோனுக்கு வித்தியாசம் தெரியாத அளவுக்கு அதே ஹைட்டு, அதே விட்த், அதே திக்னஸ் எல்லாமே சேமா இருக்குன்னு வச்சுக்க, ஒரே வெயிட் கூட வச்சுக்க. ஆனால் நான் என்ன பண்ணலாம், கேமரா வந்து ஐஃபோனில் இந்த கார்னர் இருக்குன்னா நான் சென்டரில் வைக்கலாம், பேக் வந்து ஐஃபோனில் வேற மாதிரி இருக்குன்னா நான் வேற ஏதாவது டெக்ஸ்சர் டிஃப்ரெண்டாக கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மாற்றலாமே, அதுதான் நம்ம எதிர்பார்ப்போம். காப்பி அடிச்சா அப்படி ஈ அடிச்சா காப்பி மாதிரி அடிச்சாதான் காண்ட் ஆகுது. இல்லை அதுதான் இப்போ கவர்மெண்ட்டும் வந்து ஒரு ஆண்டர்பிரனருக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். அது வந்து நம்ம இடத்துல இல்லை. அது நம்ம இடத்துல இல்லைன்னு இல்லடா இருக்கு. ஆனா ஆண்டர்பிரனருக்கு இடையில நிறைய ஃபாக்ஸுங்களும் சுத்துது. அதான் பிரச்சனை. இல்லை இப்போ கவர்மெண்ட்டே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டார்ட் அப் மகா கும்ப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்தது. அதுல வந்து பியூஷ் கோயல் ஏதோ 100 வருஷத்துக்கு கழிச்சு ஒரு பொலிட்டீஷியன் வந்து என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, சைனால ஸ்டார்ட் அப்ஸ் என்னென்னலாம் கண்டுபிடிக்கிறான், இந்தியாவில் ஸ்டார்ட் அப்ஸ் என்னென்னலாம் கண்டுபிடிக்கிறான் ஒரு கம்பேரிசன் போட்டு ஒரு பெரிய பேனரே கட்டி என்ட்ரன்ஸ்ல போட்டிருந்தாங்க. அதுல பார்த்தோம் அப்படின்னா செமி கண்டக்டர்ல ஜெட்டுல என்னென்னமோ போட்டிருக்காங்க. இந்தியா அப்படின்னு வரும்போது ஏதோ ஒரு ஐஸ்கிரீம், ஃப்ரோசன் ஏதோ ஒரு ஐஸ்கிரீமு, அதுக்கப்புறம் ஃபுட்டு, அதுக்கப்புறம் சாக்லேட்டு, சுகர்லெஸ் சாக்லேட்டு, இந்த மாதிரி தான் வந்துகிட்டு இருக்கு. அது கரெக்ட். அது இந்த இடத்துல 2 விஷயம் இருக்கு. நீ 2 ஆங்கிள் பாரு. இல்ல நான் அதான் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். இப்படி வந்து சொன்னானா சொல்லி எல்லாரும் பூரிச்சு போயிட்டானுங்க. அப்பாடா இப்போதான் நமக்கு ஒரு விடிவு காலம் வருது அப்படி இப்படின்னு சொல்லிட்டானுங்க. அதுக்கப்புறம் இவனோட ஸ்டேட்மெண்ட்டை கான்ட்ராடிக்ட் பண்ணும் விதமா ஒரு செமிகண்டக்டர் ஃபவுண்டர், அவர் வந்து இந்தியாவில் செமிகண்டக்டர் ஸ்டார்ட் அப் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. ப்ராஃபிட்டபிள் வேற, இதில் ப்ராஃபிட்டபிள் வேற, ரெவென்யூ மாடல் ப்ராஃபிட்டபிள். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் பேசுறது எல்லாம் சரி, ஆனால் உங்கள் நடைமுறை நீங்கள் பேசுறதுக்கு ஒத்தே வரலை. இல்லை இந்த மாதிரி எல்லாரும் பேசலாம். நான் ஒன்று சொல்கிறேன். நான் இசிஇ எடுத்து படிச்சுட்டு இருந்தேன்னா அந்த டைம்ல எங்க மாமா வந்து பார்த்தோன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் ப்ராட் மைண்டட், அதனால நிறைய யோசிப்பாங்க. என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நான் 3rd இயர் படிச்சுட்டு இருக்கும்போது உனக்கு விஷன் இருந்து ஒன்னால இன்வெஸ்ட் பண்ற ஐடியா இருக்குன்னா, நான் அப்பெல்லாம் வந்து ஆனால் சிவில் சர்வீஸ் எழுதணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால நான் இதை பற்றி பெருசாக யோசிக்கல. பட் அப்போ என்கிட்ட அவர் சொன்னது இதுதான், நம்மளால இன்வெஸ்ட்மெண்ட் ஜென்ரேட் பண்ண முடியும், ப்ளஸ் அதே சமயம் உனக்கு ஒரு சில ஐடியாஸ் இருக்கு, பிசிபி போர்டு ரிலேட்டடாக ஒர்க் பண்ண முடியும்னா சொல்லுன்னு அப்பயே சொன்னாங்க. ஸோ நம்ம கிட்ட ஐடியாலாம் இருக்கு நம்ம ஊர்ல, இது ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறவங்களும் நிறைய பேர். இப்போ எப்படி சைனாவில் வந்து நம்ம சின்ன சின்ன டாய்க்குள்ளெல்லாம் பிசிபி போர்டு இருக்குது. இப்போ ஒரு சின்ன எஃப்எம் ரேடியோ எடுத்துக்கிட்டனாலும் உள்ள ஒரு பிசிபி போர்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்குலாம் ஆளுங்க இருக்காங்க. இவர் கொந்தளிச்சு வரது கரெக்டு தான். இப்போது அந்த ரேஷியோன்னு ஒன்று இருக்குது பார்த்தியா, அதுதான் பிரச்சனை. அந்த நம்பர் ஆஃப் ரேஷியோஸ் எவ்வளோ பட் ஆகுது, எவ்வளோ
எவ்வளவு பட்ஸ் ஃபர்ஸ்ட் அப்பியர் ஆகுது, அதுல எவ்வளவு ப்ளூம் ஆகுது, அப்புறம் எது வந்து ஃபுல் ஃப்ளவர் ஆகுதுன்னும் போது அந்த ரேஷியோ நம்ம ஊர்ல ரொம்ப கம்மியா இருக்கு. இப்போ நீ சொல்லலாம் அந்த ரேஷியோ கம்மியா இருக்கிறதுக்கு காரணம் வந்து கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணல அப்படின்னு கூட நீ சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனா நமக்கு வந்து அதை பத்தி கிளியரா தெரியாது. ஏன்னா அதான் சொல்லியிருந்தாரு. இப்ப இவன் வந்து எப்படின்னா இவன் வந்து சாதா ஸ்டார்ட் அப் கிடையாது. இங்க பாருங்க, இவன் வந்து யூஎஸ்ல இருக்கிற கிளைண்ட்ஸ்க்கும் யூல இருக்கிற கிளைண்ட்ஸ்க்கும் டிசைன் பண்ணி அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கான் ஆல்ரெடி 2 to 3 years. இப்போ பிரச்சனை என்னன்னா, ஆனா நம்ம இடத்துல மீட்டிங் போட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு செமிகண்டக்டர் இஷ்யூ இந்தியால இருக்கு, இத வந்து நம்ம எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு அவன் கேட்டதுக்கு இவன் போய் அன்னைக்கு பேசியிருக்கான். எங்களுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு தெரியும், நீ மூடிட்டு அந்த சைடு போ அப்படின்னு சொல்லி இவனை துரத்தி விட்டாங்க. துரத்தி விட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு அப்ளிகேஷன் திருப்பி அப்ளை பண்ணிருக்கான். 2 years வந்து ஒரு ரிப்ளையுமே காணுமா. அந்த இவன் கிட்ட கேட்டா எங்க கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்க்கு எல்லாமே தெரியும், நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்ட்டானோ. தெரியல இதுக்கு பின்னாடி என்ன கதை இருக்குன்னு நமக்கு எக்ஸாக்டா தெரியாதுன்னு வச்சுக்க. நான் ஷேர் பண்றேன். இல்ல இதுக்கு பின்னாடி எவ்வளவு கதை இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம கம்யூனிட்டில நம்ம சப்ஸ்கிரைபர்லயே ஒரு சிலர்லாம் பார்த்தோன்னா ஆல்ரெடி மேனுஃபேக்சர் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் பார்த்தோன்னா எங்க விற்கிறாங்க அப்படின்னா இப்போ அவங்க கிட்ட ஏதாவது பேசும்போதெல்லாம் அவங்க நிறைய இன்சைட்ஸ் அண்ட் டேட்டாஸ் கொடுத்தாங்க. அவங்க செய்யற பொருள் எதையுமே இந்தியாவில் விற்க முடியல. அதுக்கு ரீசன் என்னன்னா மேக்கிங் காஸ்ட் அதிகம், ஸ்கேல் ரொம்ப அதிகம் பண்ண முடியல. அதுக்கு காரணம் என்ன, இந்தியன் பிராண்டை வாங்குறதுக்கு இந்தியன்ஸே ரெடி இல்லை, சைனா பொருள் வாங்க ரெடியா இருக்காங்க. ஏன்னா சைனா பொருள் கொஞ்சம் அஃபோர்டபுளா இருக்குன்ட்டு அந்த அளவுக்கு அஃபோர்டபுளா இவங்க இறங்க முடியல. சரியா, நம்ம ஊர்ல லேபர் அதிகம், எல்லாமே அதிகம். ஸோ இதுதான் ரீசன். அதனாலதான் இவனும் பார்த்தோன்னா B2C அந்த மாதிரி டார்கெட் பண்ணா ஓகே. இவர் வந்து கவர்மெண்ட் அப்ளிகேஷனுக்கே அவன் கேட்கறான், கவர்மெண்ட் கிட்ட இல்லாத பணமா நான் கேட்கறேன். கரெக்ட். என்ன கேட்டான், எப்படி கேட்டான், என்னத்தெல்லாம் அவன் கேட்டான்றது நமக்கு தெரியாது இல்ல. இப்போ நானும் நீயும் கிளம்பி போலாம்டா, நம்மளுக்கும் நிறைய இன்சைட்ஸ் இருக்கு, ஐடியாஸ் இருக்கு. ஒரு காலத்துல ஷாமி கம்யூனிட்டி ஆப் அவ்வளோ சூப்பரா இருந்தது. அந்த ஆப் வந்து நம்ம இன்டர்னல் செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக அதுவும் ஒன்னமா இந்த ஆப்பா பேன் ஆச்சு. இதுக்கப்புறம் ஏன் வந்து ஓப்பன் பண்ணல, நம்ம வந்து நம்ம கண்ட்ரிக்காகன்னு சொல்லிட்டு இப்போ பேட்ரியாட்டிக் இந்தியன்ஸ்னு ஒரு கம்யூனிட்டி ஆப் ரெடி பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து சேரலன்றது வேற விஷயம். பட் இதுக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு எப்படி தெரியுமா இருக்கும், அவங்க தலையில தேவையில்லாத ரெஸ்பான்சிபிலிட்டி ஆட் ஆகிற மாதிரி சில சமயங்கள்ல தோணும். இதை பேஸ் பண்ணி நாளைக்கு ஏதாவது அவுட் பிரேக் ஆகுது, ஒரு ப்ராப்ளம் ஆகுது, இதுல இருக்கிற டேட்டா வந்து ஏதோ ஒன்று வெளில பிரீச் ஆயிடுச்சு, வெளில போயிடுச்சு அப்படின்னா இவங்க எல்லாரும் லைபிள் ஆயிடுவாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு எமோஷன் வருது இல்ல, இந்த எமோஷனை ஒரு நாட்டுக்கு உண்டான ஒரு ஃபார்வர்ட் மூவ்மெண்ட், அதை முன்னேற்ற வகையில அதை சேனலைஸ் பண்ணா ஓகே. யாரை வச்சு பண்ணுவ இப்ப கேள்வி அதுதான் பிரச்சனை. நம்ம டாப் டவுன் அப்ரோச்னு டோட்டலா நமக்கு ஒரு ரீவாம்ப் தேவை கவர்மெண்ட்லயே. கவர்மெண்ட்லாம் இல்ல, எங்கேயுமே ரீவாம்ப் எல்லாம் இப்ப வேலைக்கு ஆகுது. அதுக்கு தான் ரீசன்ட்டா வந்து நாசமா போக வேண்டியது கடைசி வரைக்கும். இந்த மாதிரி சாக்லேட் அழிஞ்சுதான் சரியாகும், அழிஞ்சுதான் திரும்ப சரியாகும். ஆல்ரெடி அழிஞ்சாச்சு, அழிஞ்சு முடிஞ்சு திரும்ப இதுல இருந்து திரும்ப ஸ்ப்ரவுட் ஆகி வரணும். இது எதுக்கு சொல்றேன்னா எப்பயுமே அப்படிதான் ஆகுது. இப்போ நம்ம ஊர்ல நீ சொல்றல சுகர்லெஸ் ஐஸ்கிரீம் செய்யறாங்க அப்படிங்கறது நீ சோகமா சொல்லலாம். சுகர்லெஸ் ஐஸ்கிரீம் தான் விக்குது, அதான் சொல்றேன். அதனால அதை செய்யறான். அவனை நீ புத்திசாலின்னு சொல்லுவியா? ஏன்னா இங்க என்ன விற்குமோ நான் அதான் பண்ண முடியும், இங்க என்ன விற்காதோ நான் அதை வந்து என்னோட திறமையை கட்டரன் பண்ணிட்டு பேங்க்ரப்ட் ஆகி நான் உட்கார்றதுல வந்து என்ன இருக்கு என்ற தெரியாது. நான் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் பண்ணலாம்டா. இப்போ ஸ்பேஸ் எக்ஸே தாண்டி போற அளவுக்கு பயங்கரமான டெக்னாலஜில ரீயூசபிள் ராக்கெட்ஸ் மல்டி ஸ்டேஜ் நான் பண்றேனே வை. ஒரு ஸ்டேஜும் தனித்தனி அயன்மேன் மாதிரி வரும் சொல்லி நான் சொல்றேன், எல்லாம் சொல்றேன். கரெக்ட் தான், எடுக்கலாங்கிறது வேறடா. பட் இப்படி ஒரு ப்ராஜெக்டை நான் இனிஷியேட் பண்ணி கொண்டு போறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும், நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. இதை வந்து பாப்பாங்களா அப்படின்னா இந்த இன்வெஸ்டர்ஸ் ஷார்ட் டேர்ம்ல ரெவன்யூ பாக்குற மாதிரி இப்போ ட்ரீம் லோன் மாதிரி ஒரு கேம் நான் பண்ண போறேன், அதே சொல்லியிருந்தாங்க, அந்த மாதிரி நான் ஒன்று பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து இன்வெஸ்டர் முன் வருவானா? ஏன்னா ஆல்ரெடி என்ன சொல்லுவானா, பாருங்க நான் பார்த்தேன் ட்ரீம் லோன்ல சம காசு வருதான் அப்படின்னு சொல்லுவான். இன்னைய வரைக்கும் நான் ட்ரீம் லோன் ஒரு தடவை கூட விளையாண்டதில்லை, எனக்கு தெரியாது அது எப்படி இருக்குன்னு கூட. ஆனா ஆட் மட்டும் பார்த்துக்கினே இருக்கேன், எங்க போனாலும் அது வேற வருது. இன்னொரு ஆப் கூட நான் இதே மாதிரி ஒன்று பார்த்தேங்க, அதுவும் ஒரு 11 தான் முடிஞ்சது. ஸோ ஆப் இப்படி இருக்கு. இங்க பாருங்க ரியாலிட்டி செக், இது வந்து அவங்களே கவர்மெண்டே போட்டது, இது கவர்மெண்ட் போட்டது, கவர்மெண்ட் தான் இதுக்கு ரீசன் அப்படின்னு. இந்தியா என்ன பண்ணுதுன்னா ஃபுட் டெலிவரி, ஃபேன்சி ஐஸ்கிரீம் குக்கீஸ், இன்ஸ்டன்ட் கிராசரி டெலிவரி, பெட்டிங் அண்ட் ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ் ஆப், ரீல்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சர் எக்கானமி. சைனா என்ன பண்ணுதுன்னா இவி அண்ட் பேட்டரி டெக், செமிகண்டக்டர் அண்ட் ஏஐ, ரோபோட்டிக் அண்ட் ஆட்டோமேஷன், குளோபல் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ட்ரேடு, டீப் டெக் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதுக்கு வந்து என்னென்ன கம்பெனி போடுது அப்படின்னு எல்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாம் கரெக்டுப்பா. நான் ஒரு சின்ன கேள்வி கேட்பேன், அப்புறம் என்ன ஆயிடும்னா என்ன இது தனி மனித சுதந்திரத்துக்குள்ளே இவர் வந்து மூக்க விடுறாரு அப்படின்னு வந்துருவாங்க எல்லாரும். இப்போ அவங்க வந்து எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணனாலதான் சைனா அப்படி இருக்கு, ஒன்னோடாம ரெகுலேட் பண்ணாங்க. இப்போ அந்த ரெகுலேஷன் இங்க நீ கொண்டு வர ட்ரை பண்றேன்னா எந்த ரூலிங் பார்ட்டியோ அதுக்கு அகைன்ஸ்ட் எல்லாரும் போயிடுவாங்கப்பா. அதுதான் அப்போ நீ மொத்தமா நீ வந்து எல்லாத்தையும் ரிவாம் பண்ணணும்னா நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து எல்லாத்தையும் கை வைக்கணுங்கிற, அது எப்படி நடக்கும்? நடந்து ஒரு நாடு முன்னேறணும் அப்படின்னா இப்ப இருக்கிற அப்படி ஒண்ணும் முன்னேறணும், எனக்கு ஜாலியா இருக்கணும்,
அப்படி ஒன்றும் முன்னேறி வாழ்ந்து நான் வாழ போகிற இந்த ஒரு 40-50 வருஷத்தில் இதெல்லாம் வேற நான் பார்த்துட்டு இதெல்லாம் வந்து முன்னேற்றிட்டு நான் எங்கே போகிறேன்? அப்போ இந்த 50 வருஷம் நான் ஜாலியாக இருக்க முடியாதான்னு கேள்வி வரும். இதுக்கு பதில் சொல்லு. இந்த மாதிரி கேள்வியை யார் கேட்கலன்னா ஜாப்பனீஸ் கேட்கல, இப்போ ரீசெண்டாக சைனீஸ் கேட்கல. ஆனால் இங்கே ப்ராப்ளம் என்னென்னா அவங்க ஜாப்பனீஸ் வந்து க்ரோ ஆகும்போது டெக்னாலஜிக்கலாக ரொம்ப அட்வான்ஸ் ஆகும்போது அவங்களுக்கு இப்படி ஒரு 3வது கை இல்லை. இந்த 3வது கை வந்து எல்லார் வாழ்க்கையிலும் விளையாண்டுட்டு இருக்குது. சரியா? அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா புக்கு படிக்கலாம், இல்லாட்டி எங்கேயோ வெளில போகலாம். இவ்வளோதான். நான் எதுக்கு அதெல்லாம் பண்ணிட்டு நான் ஆல்ரெடி எல்லா புக்கும் படிச்சிட்டேன், இல்லாட்டி எனக்கு பிடிச்ச புக்கு படிச்சிட்டேன், இல்லாட்டி நான் வெளில சுற்றிட்டு இருந்தேன், நான் எல்லா இடத்தையும் சுற்றி முடிச்சிட்டேன் அப்படின்னும் போது எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அங்கே. இப்போ அவங்க கிட்டத்தட்ட ஃபேமிலிங்கிறதுக்குள்ளேயே போகிறதுக்கு ரெடி இல்லை. அந்தளவுக்கு அவங்க வேறு மாதிரி போயிட்டாங்கன்னு வச்சுக்க. சிவிலைஸ்டாக எங்கேயோ போய் என்னென்னமோ ஆயிடுச்சு, அது வேறு பக்கம். பட் ஃபேக்ட் அதுதான்றேன். எண்ட் ஆஃப் தி டே என்ன ஆகும்னா கஷ்டப்படுறதுக்கு இன்றைக்கி யாரும் தயாராக இல்லை. இல்லாமல் நம்மளே தயாராக இல்லை உண்மையாக சொன்னால். அவ்வளோதான். ஓகே, இதே மாதிரி இருந்ததுன்னா நாடும் எங்கேயும் போகாது, இப்படியே தான் இருக்கும். அது நீ அது எனக்கு தெரியல. அடுத்த ஜீவன் பிரசாத் ப்ரோ, CMF Phone 1 ஆர் போக்கோ M7 Pro எது ப்ரோ பெஸ்ட்டு ஓவரால்? CMFல கால் ரெக்கார்டிங் பண்ணலாமா வித்தவுட் அனௌன்ஸ்மெண்ட்டு? மெயின்லி கேமரா பெட்டராக இருக்கணும், லாங் யூஸுக்கு ஃபோன் வேணும். அப்பா M7 Pro நீ யூஸ் பண்ணது தான் எப்படி இருந்தது? அது பில்டு குவாலிட்டி வைஸ் அது நல்லா இருந்தது. ஆனால் லேகிங் அப்படின்ற விஷயத்தில் கொஞ்சம் வந்தது. ஆனால் CMF அப்படின்னும் போது பில்டு குவாலிட்டியில் அந்த கை வந்து கொஞ்சம் கிழிக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா ஷார்ப்பு பாக்ஸி எட்ஜஸ் அப்படின்னால. ஆனால் சாஃப்ட்வேர் வந்து இதில் சூப்பராக இருந்தது. கேமரா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா போக்கோ M7 Proல வந்து கொஞ்சம் பெட்டராக இருந்தது. ஷட்டர் ஸ்பீடும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஆமாம், உங்களுக்கு அங்கே இங்கே லேக் ஆகிறது பெரிய பிரச்சனை இல்லை. நான் பெரிய ஆப்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். 3.5 ஜாக் வேணும், FM ரேடியோ வேணும், பேட்டரி நல்லா இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் போக்கோவே போயிடலாம். எஸ், உண்மைதான். போக்கோ வேறு எதுவும் இல்லை. M7 Pro இஸ் நத்திங் பட் Redmi Note 14 5G. அதுதான் அந்த ஃபோன். ஓகே, ரீமிக்ஸ் ஸ்டோர் ப்ரோ, ரியல்மி நார்சோ 70 டர்போல சார்ஜிங்ல ரொம்ப ஹீட் ஆகுது, 42 டிகிரி போகுது. இஸ் இட் நார்மல்? ஆனால் அவர் ஃபுல் ஸ்பீடு யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நார்சோ 70 டர்போவோட அந்த சார்ஜிங் ஸ்பீடோட பீக் யூஸ் பண்ணுறதுனால 42 டிகிரி போகுது போல இருக்கு. நார்மல் தான். இப்போது ஒன்றில் நம்ம ஷாமி ஃபோன்ஸ்லாம் என்ன ஆகும்னா 120 வாட் பிரேக்கே கனெக்ட் பண்ணாலும் பூஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது நீங்கள் எனேபிள் பண்ணால் தான் 120லேயே ஆக்சுவலாக ஒர்க் ஆகும். ஆனால் அதுலேயே தெளிவாக என்ன போட்டிருக்கோம்னா ஃபோன் ஹீட் ஆகும் பரவாயில்லையான்னு போட்டிருக்கோம். ரியல்மி, ரெட்மி, ஷாமி அதுலலாம் இருக்கும் அந்த ஆப்ஷன். அப்படி இருக்கான்னு ஏதாவது இதில் அந்த மாதிரி நான் பார்க்கல. ஆனால் ஸ்மார்ட் சார்ஜிங், அடாப்டிவ் சார்ஜிங்னு உள்ள நிறைய உண்டு. அந்த ஆப்ஷன்ஸ் உண்டு. ஸ்மார்ட் சார்ஜிங்னா ஸ்லோவாகவும், அடாப்டிவ்னா ஸ்லோவாகவும், ஸ்மார்ட் சார்ஜிங்னா 80% இந்த மாதிரி வித்தியாசங்கள் உண்டு. ரியல்மி தானே சூப்பர். ஓகே, கலர் OS. ஆமா சூப்பர். இதே கர்மம் தான் அதுல. அதுலடா ஹீட்டிங்க்கு சொல்றேன். ஸோ அதனால நார்சோ 70 டர்போலையும் எவ்வளோ ஃபாஸ்டா சார்ஜ் ஆகுதோ அதை பொறுத்து வார்ம் ஆகும். 42 டிகிரிங்கிறது வந்து வார்மா இருக்குமே தவிர பிரச்சனைன்னு கிடையாது. ஆனால் டக்குன்னு சார்ஜ் ஆகிடும். ப்ரோ, நீங்கள் நார்சோ 70 பேசிக்கிட்டு இருக்கீங்க. OnePlus 12 கடந்த ஒரு 2 வாரமா சார்ஜ் பண்ணும்போது நம்ம 888ல எப்படி கொதிக்கும், ஆமா அந்த மாதிரி கொதிச்சுக்கிட்டு இருக்கு. ஆஹா, கஷ்டம்தான் போல. ஒரு சில டைம்லாம் வெடிச்சிடும்னு நினச்சி நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணது உண்டு. சேஃப்டி ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நீ பண்ணிருப்ப போல. முகமது பஷீர் ப்ரோ, ரிப்ளை மீ. iPhone 15 so many bugs bro. iMessage not support. Apple app support to send message. நிறைய பக்ஸ் வந்து ஆக்சுவலாக இருக்குன்னு ஒரு சிலர் ரிப்போர்ட் பண்ணிட்டு தாண்டா இருக்காங்க. ஆமாம், ஆனால் இது தெரியல. ஆப்பிள் வந்து iOS 16 ஆரம்பிச்சது இந்த கரகம், இன்னைய வரைக்கும் இதுக்குள்ள சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இவ்வளோ மோசமாலாம் பார்த்தது கிடையாது. இப்போ எப்படி தெரியுமா இருக்கு, சாம்சங் வந்து கம்ப்ளீட்டாக கோட் லெவலில் இறங்கி உட்காந்து ஒர்க் பண்ணி 1 US அவனை டெலிவரி பண்ண முடியாமல் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. டேட் தள்ளி போயிட்டே இருக்கு. சரியா? இப்போ ரீசெண்டாக வந்து கொரியாவில் விட்டாங்க, அதுக்கப்புறம் ஏதோ பெரிய பக் கண்டுபிடிச்சாங்க போல. அதனால இப்போ திரும்ப ஹால்ட்டில் இருக்கு 24 சீரீஸ்க்கு. அப்போ என்ன ஆயிடுது, 1 US அவன் அவங்க என்ன பண்ண மிஸ்டேக்னா, பிக்சலை வந்து நம்ம திட்டுவோம் எப்பயுமே, கலாய்ப்போன்னு வச்சுக்கேன். நான் அடிக்கடி செம்மையாக கிண்டல் பண்ணுவேன். டேய், நீங்கள் விடுறதெல்லாம் ஒரு அப்டேட்டாடா, வெறும் ஒரு 20 MB 30 MBக்கு அப்டேட் விட்டு ஊரே ஏமாற்றி தெரியுறீங்களா, இதெல்லாம் அப்டேட்டடா அப்படின்னு கேட்போம். ஆனால் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, ரியாலிட்டியில் கடைசியில் இந்த 20 MB தான் ப்ராப்பர் அப்டேட் மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா சின்ன சின்ன பேட்சாக வரனால லைட்டாக ஷேக் ஆகும். அப்படி இது கேமராவா? இதுடா கேஸ்க்குள்ளே அது வந்து என்ன ஆகுது, சின்ன சின்ன பேட்சாக விட்டு விட்டு எஸ்கேப் ஆயிட்டான். அவங்க மொத்தமாக கோட் ரீவொர்க் பண்ணி மாட்டிக்கிட்டாங்க. இப்போ அவங்க நாங்கள் ரீசெண்டாக குரூப்லாம் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இதுக்கு பெட்டர் சாம்சங் வந்து ஒரு சில குறிப்பிட்ட இப்போ ஹோம் ஸ்க்ரீன் ரிலேட்டடான பேச்சஸ் எல்லாம் மட்டும் ஒர்க் பண்ணி அதை ரெடி பண்ணிட்டு மொத்தமாக 1 US 7 புஷ் பண்ணிட்டு
அடுத்தடுத்து வந்து அப்டேட்டில் 1UI 7.0.2 இல்லாட்டி 1UI 7.1 7.2 அப்படின்னு பொறுமையாக ட்ராக் அப்படியே தள்ளி இருக்கலாம். ஏன்னா 1UI 8 வேற போடணும். Android 16 ஆல்ரெடி அவைலபிள், எல்லாமே பீட்டாவில் போயிட்டு இருக்கு. அப்போது எவ்வளோ ஈஸிலி அவைலபிளாக இருக்குன்னு பார்த்துக்க. அவங்க வந்து இப்படி வந்து பிரேக் பண்ணி ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா எஸ்கேப் ஆயிருப்பாங்க போல. ஒரேடியாக ஒர்க் பண்ணனால நல்லா இருக்கு, பயங்கரமாக இருக்குது. ஆனால் எல்லாருக்குமே என்ன ஆயிடுதுன்னா பொறுமை இல்லை. எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா இவ்வளோ காஸ்ட்லி ஃபோன் வாங்கி வச்சிருக்கேன், எனக்கு இன்னும் Android 15 அப்டேட்டே வரல, வெளில போய் சொன்னால் எல்லாரும் சிரிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. ஆனால் இப்போ அவன் அவசரப்பட்டு கொடுத்துட்டான்னா பக் இருக்கும், ஒரு ஸ்டெபிலிட்டி இஷ்யூஸ் இருக்கும், இதெல்லாம் வந்துடும். ஸோ இதுதான் நம்ம மக்கள் மத்தியில் இந்த ஒரு மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் நிறைய இருக்கு. காம்ப்ளிகேட்டடான ஒரு உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு. ஆமாம், முன்னெல்லாம் அப்டேட்னா என்னென்ன யாருக்கும் தெரியாதுடா. ஃபோனுக்கு அப்டேட் வந்ததே தெரியாது. நான் N8 E7 மாதிரியான ஃபோன்ஸ்லாம் 2015-16 வாங்குவேன், திரும்ப வாங்குவேன் போய் மார்க்கெட்டில், யூஸ்டு மார்க்கெட்ஸ்லாம். ஃபன் என்னன்னா N8 வரும்போது Symbian 3 வந்துச்சு. Symbian 3, Symbian Nano, Symbian Bell இந்த மாதிரி வருஷம் அப்டேட் வரும். Symbian 3 இருக்கிறது அப்டேட்டே ஆகாமல் Symbian 3 இருக்கு. நான் அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு போய் ஒரு இடத்துல போய் வாங்கும் போதும் ஏன்னா அவங்களுக்குலாம் அப்டேட்ன்ற ஒரு விஷயமே தெரியல. அப்டேட்னு ஒன்று வந்ததுனால அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா டவுன்லோடு நெக்ஸ்ட்லாம் கொடுக்க தெரியல. எல்லாம் பார்த்தோன்னா டிஸ்மிஸ் மட்டும் அழுத்தி வச்சிருக்காங்க. 5325 தானே நோக்கியா இருக்கு எக்ஸ்பிரஸ் மியூசிக், அதை வாங்கினேன். அப்போ கூட எனக்கு அப்டேட்னா என்னன்னு தெரியாது. இந்த அப்டேட்டுங்கிற ஒரு விஷயமே ஃபர்ஸ்ட் எப்படி இருந்ததுன்னா பிசி சூட் வழியாக வரும். ஸோ அப்போ வந்து அப்டேட் வேற மாதிரி இருந்தது. இப்போ வந்து அப்டேட்டுக்கு அதே திரும்ப வந்து ஒரு டைப்பாக தான் இருக்குது. இப்போ வந்து ஈஸிலி ரீச்சபிள் ஆகிட்டனாலே காம்ப்ளிகேட் ஆகிடுச்சு. ரைட்டே. அப்புறம் டான்லி கட்ஸ், ஆண்டவரே பிக்சல் 9 ஸ்டாட்டிக் வீடியோ எடுக்கும்போது ஃபோக்கஸ் ஹண்டிங் இருக்குன்னு சொன்னீங்க, அதுக்கு ஃபோக்கஸ் லாக் பண்ணால் ஓகேவா இருக்குமா? ஃபோக்கஸ் லாக் பண்ணான்னு இல்லை ப்ரோ. ஆக்சுவலாக அது என்ன பிரச்சனைனா ஃப்ரண்ட் கேமராவில் தான் இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறோம். ரியர் கேமராவில் அந்த அளவுக்கு இல்லை. பட் ஸ்டாட்டிக் வீடியோ எடுக்கும்போது அல்காரிதம் அப்படி இருந்தது. ஸோ இப்போ ரீசெண்டாக ஆக்சுவலாக ஒரு வீடியோ எடுத்தேன்டா, இது வந்து ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்கான்னு பாரு. 45 நிமிஷம் 4K வீடியோ எடுத்தேன். 45 minutes? ஆமாம், இந்த பார். மை காட். 43 minutes 50 seconds. ஓ சரியா? இதில் ஃபோக்கஸ் எப்படி இருக்குன்னு பாரு. பரவாயில்ல. முன்னெல்லாம் என்ன பண்ணால் செவுரு தான் ஃபோக்கஸில் இருக்கும், மூஞ்சில் டீட்டெயிலே இருக்காது. மூஞ்சி சாஃப்ட் ஆகிடும். பின்னாடி இருக்கிற கையே கொஞ்சம் மூஞ்சி சாஃப்டாக இருக்குது. பரத் அது வந்து நாய்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்காக அல்காரிதம் அப்ளை ஆகுது. நான் சொல்கிறது எப்படின்னா அந்த முடியே தெரியாது. இல்லை உங்கள் முகம் ஆமாம் ஒரு ஜெல்லி எஃபெக்ட் இருக்கு. அந்த ஜெல்லி எஃபெக்ட் மாதிரி இருக்கிறது எதுக்குன்னா அது ஐஃபோன்லேயும் இருக்கும். இவ்வளோ ஜூம் பண்ணி பார்த்தோன்னா ஐஃபோன்லேயும் இருக்கும். ஓகே. இல்லை உங்கள் முகம் ஷார்ப்பாக இருக்குது கம்பேரிட்டிவ்லி. பரத் முகம் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. இந்த பின்னாடி செவர் இருக்குல்ல, செவர் வந்து ஆக்சுவலாக விசிபிளாக இருந்து நாங்கள் ப்ளர்டாக இருந்தோம்னா ஃபோக்கஸ் இஷ்யூ இருக்கும். 9A கொஞ்சம் பரவாயில்ல ப்ரோ, இது வரைக்கும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் போயிட்டு இருக்கு. 9Aல அதான் 4K வீடியோ 43 minutes 50 seconds எடுத்தேன். 13.8 GB அது ஃபைல் சைஸு, பிரச்சனையே இல்லாமல் அது பாட்டுக்கு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தது. சூப்பர் சூப்பர் சூப்பர். 13% ஏதோ குறைஞ்சது. ஆமாம் 47 இருந்தது, 35 ஆமாம் 12% குறைஞ்சது. ஸோ இதுதான் ஓகேயா. ஆனால் ஏரோப்ளைன் மோடில் போட்டு எடுத்தேன், அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஃபோன் பண்ணால் வர ஃபோன் கால்னாலலாம் வீடியோ நிற்க மாட்டேங்குது. ட்ரூ காலரோட பாப்அப்னால வீடியோ நின்றுது. அந்த கருமத்தை எதுக்கு வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் கேட்குறேன். நிறைய ஸ்பேம் கால் வருதுடா, கடுப்பாக இருக்கு. அதனால முன்னெல்லாம் பரவாயில்ல. இல்லை கொடுமை என்ன தெரியுமா, ஸ்பேம் கால்லாம் இல்லாட்டி நமக்கு வர வேண்டிய கொரியர் காலான்னு தெரியாமல் நிறைய தடவை என்ன ஆயிடுது, கொரியர் கால்னு நினச்சி ஸ்பேம் கால் அட்டன் பண்ணி அதனால தான் யூஸ் பண்ணுற மாதிரி. அதனால நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் சிம் கார்டை வந்து வேறு ஏதாவது ஒரு ஃபோனில் போட்டு உங்கள் பிஏ கிட்ட கொடுத்துருங்க. அவர் வந்து பார்த்துக்கிட்டோன்ற நான் புரியுதா, அவரே அட்டன் பண்ணி வேணும்னா இது பண்ணிக்கிட்டோம், முக்கியமானதான் உங்ககிட்ட கொடுக்கட்டும், அப்படி இல்லைன்னா கட் பண்ணிட்டோம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். ஆல்ரெடி வச்சுருக்கீங்களா பிஏ, அப்புறம் என்ன. அடுத்து ASDFG அப்படின்றவர் ஒன் டவுட் ரிகார்டிங் விவோ லைனப் T3 Pro and V40 சேம் 7 Gen 3 why 10K டிஃப்ரென்ஸ். வி சீரீஸில் வந்து ஜெயஸ் ஆப்டிக்ஸ் இதெல்லாம் உள்ள வருது இல்லை, அதுதான் மெயின் ரீசன். பயங்கரமான ரீசன் அதுதான் ப்ரோ, வேறு எந்த ரீசனும் இல்லை. புரிஞ்சுதா? கேமரா இம்ப்ரூவ்மெண்ட் பயங்கர டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் தெரியும் ரியரில். முக்கியமாக தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சமாளிச்சிக்கலாம். புரிஞ்சுக்கிட்டியா? தெரிஞ்சுக்கிட்டியா? ஏன் அப்பப்போ கேட்குறீங்க? பிரவீன் குமார் ப்ரோ, இப்போ iPhone 15 or 15 Plus இப்போ வாங்கினா வர்த்தா இன் எனி டீல்ஸ்? 15+ ஓகே ப்ரோ. உங்களுக்கு ஏஐ பற்றி வருத்தம் இல்லைன்னா தைரியமாக வாங்கிக்கோங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏஐ வந்து நான் இப்பயும் சொல்கிறேன், சும்மா ஜெமினி ஆப் இருக்குது, க்ரோக் இருக்குது, எல்லா ஆப்புமே ஆக்சுவலி அவைலபிளாக இருக்குது ஐஃபோனுக்கு. அப்படின்னும் போது அந்த ஆப் கிட்டே பேசிட்டு போயிடலாம். ஆப்பிள் இன்டெலிஜென்ஸை நம்பி வாழணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு இன்டகிரேட்டடாக இருக்கிற எல்லா இன்டெலிஜென்ஸ் ஃபீச்சர் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறேன். இப்போ எவ்வளோ பேர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்க சிரி கூட கான்வர்சேஷன் வச்சிருக்கீங்க.
அதில் சிரின்னு ஒன்று இருக்கிறதே மறந்து போச்சு ஜி, அப்படிதான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி வருத்தப்படுறதுக்கு இல்லை அப்படின்னா 15+ இஸ் மோர் தென் எனஃப். நல்ல டிவைஸ். இப்போ கூட பாருங்களேன், இந்த வீடியோ 15+ தான் எடுத்துகிட்டு இருக்கோம் ரியர் கேமரா. அதனால் நல்ல ஃபோன் ப்ரோ, இதுவே போதும். 15+ இஸ் மோர் தென் எனஃப். நம்ம அதுக்கு மேலே போகணும்னு அவசியம் இல்லை. 15+ல 256 GB வாங்கிருங்க மினிமம். 128 GB எல்லாரும் தவிர்த்துருங்க. அதே மாதிரி ஐஃபோன் யூசர்ஸ் யாராக இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணவங்களுக்கு பிரச்சனை இல்லை. புதுசாக ஐஃபோன் வாங்குறீங்கன்னா கான்ஃபிகர் ஆகி உள்ளே போனதுமே ஃபர்ஸ்ட் ஐக்ளோட டிசேபிள் பண்ணி விடுங்க. இல்லாட்டி இருக்கிற எல்லா ஃபோட்டோஸையும் அப்லோட் பண்ணி ஐக்ளோட ஃபுல் பண்ணி விட்டுருவாங்க. அதனால ஃபர்ஸ்ட் ஐக்ளோட் வந்து எதுக்கு தேவை, உங்கள் லொக்கேஷனு, ஃபைண்ட் மை டிவைஸ், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த ஃபோட்டோஸு மற்ற என்னெல்லாம் இமெயில் பேக்கப் இது எல்லாத்தையும் தூக்கி விட்டுருங்க. அதெல்லாம் தேவையில்ல. சூப்பர். அதுக்கப்புறம் அஜய் ரகு என்ன சொல்லியிருக்காரு? Pixel 9a. Dear bros, since this is an average chip, how does this phone perform under poor network areas? How its Wi-Fi reception etc. Bro, overall connectivity areas. Overall the connectivity areas எப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லை, எனக்கு வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுடா. எனக்கு என்ன ஆச்சரியமா இருந்ததுன்னா 8A மோசமா இல்லை, 8A நல்லா இருந்தது. 8A இது வரைக்கும் நான் யாரெல்லாம் 8A யூசர்ஸோ அவங்க கிட்டலாம் கேட்கும்போது எல்லாருமே வந்து நெட்வொர்க் ஆஸ்பெக்ட்ல எனக்கு பெரிய வித்தியாசமே இல்லை அப்படின்ட்டாங்க. எப்போ பிரச்சனை ஃபீல் பண்ணோம் அப்படின்னா 8 Proல தான் பிரச்சனை ஃபேஸ் பண்ணோம். லெவலா இருந்தது அந்த பிரச்சனை. ஆனா 8Aல இல்ல. இது எனக்கு அப்படியே ஐடென்டிக்கலா என்ன ஃபீல் ஆகுதுன்னா 9 சூப்பரா இருக்கு. 9 Pro 9 Pro XL கொஞ்சம் சொதப்புது அக்கேஷனலா 5G 4G ஸ்விட்சிங்ல. 9 சூப்பரா இருந்தது. வாட்சன் அதான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டு இருந்தான், 9 வந்து செம்மையா இருக்கு நெட்வொர்க்ல. ஆனா வாட்சனே தான் 9 Proலாம் கூட யூஸ் பண்ணி பார்த்துட்டு வித்தியாசம் இருக்கு அப்படின்னா. இப்போ 9Aவும் அதே லைனப்ல தான் வருது. எப்படின்னா 9A வந்து எனக்கு என்னதான் டென்சர் G4 இருந்தாலும், நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருப்போம்னா பழைய சீரிஸ் மோடமா இருந்தாலும் எனக்கு ஓகே. இது வரைக்கும் நெட்வொர்க் ஏதோ கால் ட்ராப் ஆகலடா. இது வரைக்கும் ஒரு தடவை கூட கால் ட்ராப் ஆகலை யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து. அதுமாதிரி அவுட்டோரில் வந்து எப்பயுமே 5G ஈஸியாக கிடச்சிடும், ஈஸிலி 5G ரெடி. வீட்டுக்குள்ளே போகும்போது எப்பயாவது மேபி அக்கேஷனல் 4G ஸ்விட்ச் ஆகிடுது. முன்னெல்லாம் வந்து ஒரு டைமில் 6Aலாம் யூஸ் பண்ணும்போது மோஸ்ட்டாக 4G தான் இருக்கும். பட் இன்னொரு பக்கம் என்னென்னா நம்ம ஊரில் நெட்வொர்க்கும் இம்ப்ரூவ் ஆகுதுங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்போது ஃபோன் ஒரு பக்கம் 5G கேப்பபிள்னாலும் நமக்கு 5G கிடைக்கலன்றதுக்கு ஒரு வேளை நம்மளோட ஏர்டெல் ஜியோவே காரணமாக இருந்திருக்கலாம். அவ்வளோ தூரம் 5G கவரேஜ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் இப்போ எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. அதனால் எனக்கு எங்கே போனாலும் 5Gங்கிறது ரொம்ப சப்பையாக ஒர்க் ஆகுது. இப்போ கூட இங்கே வந்து நம்ம செக் பண்ணோம்னா இதே இடத்துல ஒரு வருஷம் முன்னாடி 9Aக்கும் என்ன வித்தியாசம்? இது வந்து குட் கொஸ்டின். இது என்ன சொல்லலாம்னா ஃபர்ஸ்ட் இந்த டிசைன் பில்டு வந்து நல்ல டிஃபரன்ஸ் உண்மையாகவே. அடுத்து வந்து என்னன்னா 8Aல வந்து பின்னாடி இருக்கக்கூடிய கேமரா 64 MP ஆக்சுவலாக பெரிய கேமரா மாதிரி ஃபீல் ஆகும். பட் இது வந்து 48 தான். ஆனால் இந்த 48 MP சென்சார் வந்து 1/1.95 இன்ச்சு. இதோடது எனக்கு ஞாபகம் இல்லை. பட் என்ன ஹைலைட்னா அதில் மேக்ரோ எடுக்கலாம். இப்போ அது ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட். அல்ட்ரா வைட் வந்து 13 MP, அது வந்து ஆல்வேஸ் ஒரே மாதிரி தான். 8x வரைக்கும் நம்ம அந்த கம்ப்யூட்டேஷனல் அந்த இது வரும். அந்த ஜூம் வந்து டிஜிட்டலில் நல்லா ப்ராசஸ் பண்ணி வரும். ஸோ அதெல்லாமே ஐடென்டிக்கல் தான். மற்றபடி பேட்டரி இதை கம்பேர் பண்ணும்போது இதில் எக்ஸ்ட்ரா ஒரு 600 mAh கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கும். ஏன்னா இது வந்து 4490 அந்த மாதிரி இது வரும். 4500 வச்சுக்கேன், இது 5100. ஸோ அதில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அடுத்து வந்து ஒரு ஜென்ரேஷன் நியூ சிப்பு அது ஒன்று இருக்குது. அப்புறம் இதில் சார்ஜிங் அடுத்து என்னன்னா இதில் வந்து 18 வாட் சார்ஜிங் சப்போர்ட் உண்டு. இது 23. ஸோ ஒரு 5 வாட் எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரியான சேஞ்சஸ் வந்து லைவாக பார்க்க முடியும். அதை தவிர ஃப்ரண்ட் வந்து சப்ஜெக்டிவ். நம்ம அதை வந்து எந்த அடிப்படையில் எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ரெண்டு ஃபோனுமே நல்லா இருக்கும். ஃப்ரண்ட்ல வந்து ஆனால் இதில் கொஞ்சம் பெசல் கொஞ்சம் பெருசாக இருக்கும் பாட்டம்ல. இதில் வந்து சிமெட்ரிக்கலாக. இதில் அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் எப்படி இருக்கு? இதில் வந்து 8Aல வந்து எனக்கு நிறைய வாட்டி ஹிட்டாக மிஸ் வந்தது. இதில் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணியிருக்கானா? இதில் இது வரைக்கும் அந்த மாதிரி இல்லை. இப்போ பாரு இந்த சர்ஃபேஸ் இருக்குல்ல. ஆனா எனக்கு எப்படின்னா அந்த அல்ட்ராசானிக் யூஸ் பண்ணிட்டு ஆப்டிகல் வந்து அது எந்த ஃபோனாக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஃபீல் ஆகும். அல்ட்ராசானிக் வந்து வேக் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. இதுவும் சரி 8 Proவும் சரி. 8 Pro நமக்கு என்ன ஏதாவது சாபம் விட்டு கொடுத்தானுங்களா அப்படின்னு தரல. எனக்கு 8A 8 Pro எல்லாத்துலேயுமே வந்து அப்பப்போ வந்து எனக்கு இது போகலை, ஃபிங்கர் பிரிண்ட் இல்லை. இது வரைக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் பரவாயில்ல. நான் யூஸ் பண்ணதில் அந்த மிஸ் ஆகலை. ஆகலை. இது வரைக்கும் மிஸ்ஸே ஆகலை. எப்போ மிஸ் ஆகுது அப்படின்றதையும் சொல்கிறேன். இப்போ கையில் விபூதி இருக்குன்னு வை, அப்போ என்ன உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் அந்த கேப்பில் எல்லாம் போய் விபூதி உட்காந்துரும், அப்போ மிஸ் ஆகும். மற்றபடி வந்து லைட்டாக வெட் ஃபிங்கர்னா கூட சமாளிச்சிருது. வெட் ஃபிங்கரோட கூட நான் தொட்டு பார்த்துருக்கேன். வேர்வையோட இருக்கும்போது தொட்டு பார்க்கும்போது கூட ஒர்க் ஆச்சு. ஆனால் இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ராவாக ஒரு டெக்ஸ்சர் ஆட் ஆயிருந்ததுன்னா அப்போ ஒர்க் ஆகாது. பொதுவாகவே மோஸ்ட் ஃபோன்ஸில் ஒர்க் ஆகாது. கரெக்ட். ஓகே, அடுத்து கார்த்திக் ராஜ் பிக்சல். அவர் ஆக்சுவலாக என்ன கேட்டிருந்தாரு 9Aல? அதான் கனெக்டிவிட்டி ஏரியாஸ்ல அதெல்லாம் பிரச்சனை இல்லை ப்ரோ. கனெக்டிவிட்டி அதெல்லாம் பிரச்சனை இல்லாம தான் ஓடி செமையா இருக்கு.
இது வரைக்கும் நல்லா லெவலா இருக்கு. இது வரைக்கும் நல்லா இருக்கு. வேற லெவல். இதுக்கப்புறம் ஒரு அப்டேட் வந்து ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா தெரியல. கார்த்திக் ஆர்ஜே, பிக்சலோட ஃப்ரண்ட் கேமராஸ் அக்ராஸ் ஆல் சீரிஸ் கலர்ஸ் ஆர் டோட்டலி டிஃப்ரெண்ட் கம்பேர்ட் டு சாம்சங் அண்ட் ஆப்பிள் கலர் காலிப்ரேஷன். ஒய்? ஐ திங்க் த கலர்ஸ் ஆர் நாட் ட்ரூ டு நேச்சுரல் இன் பிக்சல் சீரிஸ் இன் ஃப்ரண்ட் கேமரா. அதாவது எப்படி இருக்குன்னா, எப்போ பாரு ரொம்ப மியூட்டடாகவே எடுத்து தொலைதுரா. இதில் யார் ஃபோட்டோ எடுத்தாலுமே மியூட்டடாக தான் இருக்கு. இருட்டில் எடுத்தாலும் சரி, இல்லாட்டி அவுட்டோரில் போய் எடுத்தாலும் சரி, செல்ஃபி. இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நார்மல் இது வந்து ரியர் கேமரா ஆனால் மிரட்டுது. எப்படி இருக்குல்ல அந்த. ஆமாம். ஸோ ரியர் கேமரா வந்து நல்லா இருக்கு, பட் அகைன் மியூட்டடாக இருக்கு. நான் தான் உன்ட்ட காமிச்சேனே ஒரு ஃபோட்டோ. இப்போ இந்த ஃபோட்டோ பாரு எப்படி இருக்குன்னு. இந்த கடல் கரையெல்லாம் பாரு, நல்லா இருக்கும். கான்ட்ராஸ்ட் இதெல்லாம் நல்லா இருக்கும். பட் இது வந்து யாராவது பார்த்தா டக்குன்னு அப்பீலிங்காக இருக்குமா? அது பார்த்ததுமே ஹுய் அப்படி பார்ப்பாங்களா, இல்லைனா வந்து இந்த மாதிரி ஃபோட்டோவை பார்ப்பாங்களா? அதாவது இப்போ இதுலேயே ஸ்னாப் சீட்டில் இருக்குல்ல, இப்போ இது பாரு, தரையிலேருந்து எல்லாமே எப்படி இருக்கு பாரு, இந்த சைடு மண்ணிலேருந்து எல்லாமே ஸோ அதான் இவங்க வந்து கொஞ்சம் மியூட்டடாக எடுக்கிறது நல்லாவே தெரியுது ப்ரோ. ஸ்கின் டோன் மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க, அது நமக்கு வந்து வரக்கூடிய அவுட்புட்ஸ்லையும் பார்க்க முடியுது. ஸ்கின் டோன்லாம் நல்லா இருக்கு. ஆனால் மொத்தமாக வந்து நீ கொஞ்சம் மியூட்டடாக ஃபீல் ஆக, உன் ட்ரெஸ்ஸு அதெல்லாம் கொஞ்சம் மியூட்டடாக இருக்கும். நீ அதுக்கப்புறம் லைட்டாக பூஸ்ட் பண்ணி கலர்ஸ்லாம் மாற்றினா ஃபோட்டோ வந்து அப்படியே மாறிடுது, வேற டைமென்ஷன் போகிற மாதிரி. பட் தெரில எனக்கு வந்து இப்போ பிக்சலுக்கு நான் திரும்ப வந்ததுக்கப்புறம் எனக்கு எப்படி ஃபீல் இருக்குது அப்படின்னா, இவ்வளோ நாளாக வந்து விவோ X100 அல்ட்ரா அப்புறம் Xiaomi 15 அல்ட்ரான்னு எல்லாமே டெரர் ஃபோன்ஸாக யூஸ் பண்ணிட்டு அது எல்லாத்துலேயுமே கலர் வந்து எப்படி இருக்கணும், அவங்களோட கலர் சயின்ஸ் வந்து அப்படியே தெரியும் பளிச்சுன்னு. எடுத்த ஃபோட்டோ எடிட்லாம் பண்ண மாட்டேன், அப்படியே அப்லோட் பண்ணலாம். பட் பிக்சலுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ எனக்கு எப்படி இருக்குன்னா, வேற வழியே இல்லாமல் சப்போஸ் அப்படியே போடலாம். நிறைய பேர் வந்து மியூட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதனாலேயே நம்ம லைட்டாக ஒரு டச்சப் பண்ணிட்டு தான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கு. புரியுது. ஸோ அது ஒன்று வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே ஓகே. ஆமாம். அடுத்து பிலாலே, பிக்சல் 6a பேட்டரி பல்ஜ் இஷ்யூ அண்ட் ஆண்ட்ராய்ட் 15 அப்டேட்டுக்கு அப்புறம் சார்ஜ் செமையாக ட்ராப் ஆகுது. ப்ளஸ் ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷன் காணாமல் போயிடுச்சு. அப்போ பிக்சல் மேலே இருந்த ஆசை வெறுப்பு மாறிடுச்சு. சார்ஜ் வேகமாக ட்ராப் ஆகும்போது தான் ஃபாஸ்ட் சார்ஜிங் அருமை புரியுது. நான் OnePlus 12R போகலாம்னு இருக்கேன். எனி சஜஷன்ஸ்? நல்லா இருக்கும் ப்ரோ, 12R போகலாம். 12R போகலாம், iQOO Neo 10R போகலாம். உங்களுக்கு 12R போயிட்டா இன்னொரு அட்வான்டேஜ்னா கொஞ்சம் பிரைமரி சென்சார் ஓகே, ப்ளஸ் அதே சமயம் 5500 mAh பேட்டரி இருக்கும். சார்ஜிங் ஸ்டாண்டர்ட்ஸ் பிரச்சனை இல்லை, LTPO பேனல், நல்ல பில்டு குவாலிட்டி, மெட்டல் கிளாஸு. ஸோ 12R நல்ல டிவைஸ் தான், போகலாம் ப்ரோ. ஆனால் இதான்டா இந்த பிக்சல் பொறுத்த வரைக்கும் என்ன, ரொம்ப நல்லா அடித்து ஒரு சிலர் யூஸ் பண்ணும் பட்சத்தில், அப்படி இல்லைன்னா லக் இல்லாமல் போகும் பட்சத்தில், சிலருக்கு வந்து ரேராக, எல்லாருக்கும்னு சொல்ல முடியாது, CPU ரீபாலிங் இஷ்யூ வந்துருக்கு. 10R வந்துருக்கு, அதுலேயும் 7 சீரீஸ்க்கு வந்திருக்கு. சரியா? ஸோ இது நடந்திருக்கு நிஜமா. 7 சீரீஸில் வந்து ஒரு சிலர் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஈவன் இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் 7 சீரீஸ் வச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது வந்து CPU ரீபாலிங் ரிலேட்டட் ப்ராப்ளம் வந்ததான்னு சொல்லுங்க. இப்போ இந்த நண்பருக்கும் இவரோட 6Aக்கு பேட்டரி மாற்றிட்டு CPU ரீபாலிங் பண்ணாருன்னா இவர் ஃபோன் திரும்ப பேக் டு நார்மல் ஆகிடும். இன்னொன்று என்னன்னா, இப்போ இவர் ஃபோன் வந்து இவர் இந்த 6A ரீபாலிங் வந்து டிபெண்ட்ஸ்ரா, யார் பண்ணி தராங்களோ. 4000 அப்படிலாம் கூட பண்ணி முடிஞ்சிடும். இப்போ அந்த இதெல்லாம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். எல்லாமே பேட்டரி அது அஃபிஷியலாக பண்ணால் பேட்டரி அந்த அளவுக்கு ரேட் போகும். வெளியிலலாம் 2000 ரூபா அப்படிதான் வரும் பேட்டரி. ஸோ இப்போ என்ன இது அவங்க மொத்தம் ஒரு 6000 செலவு பண்ணாரு அப்படின்னா நம்ம ரொம்ப கம்மியாக சொல்கிறோன்னு வச்சுக்கலாம். இல்லாட்டி 7000 கூட வச்சுக்க, 8000 வச்சுக்கோங்க. சரி, 8000 செலவு பண்ணாருன்னா இந்த 6A வந்து வீட்டில் யாருக்கா கொடுத்துடலாம். அடுத்து இன்னொரு 4-5 வருஷம் ஒர்க் ஆகும். ஏன்னா நம்மள மாதிரி எல்லாரும் நம்ம வீட்டில் யூஸ் பண்ண மாட்டாங்கடா. என்கிட்ட இருக்கிற சில ஃபோன்ஸ் வந்து நான் எப்பயாவது எடுத்துகிட்டு போய் இப்போ எங்கள் அம்மாட்டையோ தங்கச்சிக்கிட்டையோ இந்த மாதிரிலாம் கொடுத்தேன்னா, ஒய்ஃப் கிட்டேயோ இவங்க கிட்டலாம் கொடுத்தா அவங்க 3 வருஷமா அந்த ஃபோனில் எதையுமே மாற்றாமல் அவங்க பாட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு எப்படி இருக்குன்னா, இதுதான் நம்மளும் வச்சிருந்தோம், நம்ம வச்சிருக்கும் போது அப்படி இல்லையே. இத்தனைக்கும் அப்டேட் வந்திருக்கு, எல்லாம் நடந்திருக்கு, எல்லாம் இன்ஸ்டால்லாம் கண்ணு முன்னாடி இன்ஸ்டால்லாம் வர ஆகும். எனக்கு அப்படியே ஆச்சரியமா இருக்கும். நம்மலாம் பண்ண விளங்காது எப்படி இவங்களுக்கு ஓடுது அப்படிதான் இருக்கும். பார்த்தா அவங்க வெறும்னே அந்த வாட்ஸ்அப் போறது, வெறும் எப்பயாவது ஃபோன் கால் பண்ணுறது, இன்ஸ்டாகிராமே போக மாட்டாங்க. யூடியூப், வாட்ஸ்அப்பு, அப்புறம் ஃபோன் கால். யூடியூப், வாட்ஸ்அப், ஃபோன் கால், இந்த 3 ஆப் தான் பிரைமரி யூஸ்டு ஆப்பாக இருக்கு அவங்களுக்குலாம் பார்க்கும்போது. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து அந்த ஃபோன் அப்படி இருக்கு. அதே ஃபோன் நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன். அவங்களுக்கு போய்ட்டு அப்புறம் பேட்டரி கிராஃப் எடுத்து பார்த்தா அவங்களுக்குலாம் 6 ஹவர்ஸ்லாம் வருது, 6 ஹவர்ஸ் வருது, 8 ஹவர்ஸ் வருது. அதே ஃபோன் நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு 4 மணி நேரம் 4.5 மணி நேரம் கூட வராது. அவங்க என்னடா 5 ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பாங்க. 5 ஆப் மட்டும் ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சு 4-5 இதுக்கு போகும். அது என்னது பேஜுக்கு போகும். 500 ஆப்லாம் ஏன்னா இன்ஸ்டால் பண்ணணும். சரி வா, அது டெஸ்ட் பண்ணுறதுக்காக இன்ஸ்டால் பண்ணு, சும்மா அடிச்சு விடுங்க. அடுத்து இன்னியோட கடைசி கமெண்ட் ஆதவன், 8 ப்ரோக்கு ஆட்மி பிக்சல் ஸ்கிரீன்ஷாட் பிக்சல் ஸ்டுடியோலாம் வர வாய்ப்பு இருக்கா? கூகுள் இஸ் கோஸ்டிங் ப்ரீவியஸ் இயர் ஃபிளாக்ஷிப்ஸ் ஜஸ்ட் லைக் தட். இதை தட்டி கேளுங்க ப்ரோ.
இந்த இதான் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்கேன் ப்ரோ. கண்டிப்பா இருக்கு ப்ரோ. நிஜமா நான் தட்டி கேட்டாரு. கை தான் நமக்கு வலிக்குது, அவங்களுக்கு ஒன்றும் ஆக மாட்டேங்குது. என்னன்னா நிஜமா ப்ரோ, இந்த இப்போ இது பாருங்க, இதுக்கும் பிக்சல் ஸ்கிரீன்ஷாட்ஸ்லாம் கிடையாது. இப்போ 9 சீரீஸ்ல இருக்கு அப்படின்னாலும் 9A கிடையாது. ஏன்னு கேட்டா 8 GB ரேம்லாம் கணக்கு சொல்றாங்க. ஆடுறாவனே அப்படிதான் இருக்கு. 8 GB ரேம். டே அதான் 8 GB ரேம் கொடுத்தா வராதுன்றல. ஒரு 2000 ரூபா 3000 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு 12 GB ரேமா கொடுறா அப்படிதான் இருக்கு. ஏன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்தா, இப்போ ஏ சீரீஸே நல்லா ஆயிடும். இப்போ இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, நான் இந்த ஃபோட்டோ எதுக்கு எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தேன்னு வைங்க, இது ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லைங்க, நீங்க பார்க்குற அளவுக்கு ஒருத்தான ஃபோட்டோவும் கிடையாது. சும்மா மேக்ரோ ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு இருந்தேன்டா. எடுத்து பார்க்கும்போது என்னாச்சு, 9Aல எடுக்க முடியுது மேக்ரோ, 9 Proல போய் எடுத்து பார்க்குற ஒர்க் ஆகல. மை காட். 9 Proல வந்து எடுக்கிறதா தான் நீ வந்து அல்ட்ரா வைட்ல தான் எடுக்கணும். அல்ட்ரா வைட்ல எடுத்தா எப்படி இருக்கும், ஏதோ ஃபிஷை மாதிரி இருக்கும். நடுவில் விரல் இருந்ததுன்னா சுத்தி வந்து இப்படி இப்படி எதுவும் வளைஞ்ச மாதிரிலாம் இருக்கும், அப்படிலாம் இருக்கும். ஸோ அதனால கடுப்பா இருக்கு. இப்போ இதுல எடுத்தா இவ்வளவு தூரம் க்ளோஸ் போகுது. இதுல என்னமோ கையில இருக்கிறதெல்லாம் தெரியுது, பிளாஸ்டிக் ரெசிடியூ அது இதுன்னு. ஸோ இதை தாண்டி அன்னைக்கு சும்மா நானும் பரத்தும் வீடியோ பண்ணிட்டு இருக்கும்போதே பரத் என்ன பண்ணான்னா, இந்த மாதிரி 9 Pro XLோட கேமரா பேர் மேக்ரோல எடுத்திருக்கான். இது வேணா நான் அட்டாச் பண்றேங்க, இது அட்டாச் பண்றேன். ஸோ அதான் என்ன ஆகுது, இப்போ ஏதாவது ஒன்று உருப்படியா பண்ணலாம். இப்போ இந்த ஒரு டிஃபரன்ஸையே நான் வந்து ஹைலைட் பண்ணலாம். 1,07,000 ரூபா கொடுத்து வாங்கினீங்களா 9 Pro, உங்களதுல மேக்ரோ ஒர்க் ஆகாது, எனக்கு ஒர்க் ஆகும், நான் 50,000 ரூபா ஃபோனு அப்படின்னு சொல்ல முடியும்ல. இதுவே அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகலாம். கரெக்டா? இந்த அளவுக்கு ஸ்பாட் பண்ணி யாராவது சொன்னாங்கன்னா. அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன ஆகுது அப்படின்னும் போது தான் இந்த மாதிரியான டிஃப்ரென்ஸை காட்ட ட்ரை பண்ணுறாங்க. வேணும்னே வந்து நான் ஏ சீரிஸா, ஐயோ ஏ சீரிஸ்க்கு எல்லா ஜிமினி ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துட்டு அப்புறம் எப்படி நான் 9 Pro XL மார்க்கெட் பண்ண முடியும் அப்படி யோசிக்கிறது. ஸோ அதனால இதில் 8 GB ரேமுங்க, இதுலேயும் 12 GB ரேம் இருந்திருந்ததுன்னா இதோட பொட்டன்ஷியலுக்கு இதுவும் நிறையா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். சொல்லப்போனால் எனக்கு வந்து நான் 9 Proவையும் 9Aவையும் கையில் எடுத்து அப்படி பார்க்கும்போது என்னோட ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு நான் பார்த்தேன். எனக்கு என்ன வேணும்னு, 9 Pro வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, அதில் கொஞ்சம் ஜூம்டு ஃபோட்டோஸ் எடுக்கலாம் 30x வரைக்கும், அதில் யூஸபிளாக வந்து நம்ம மேபி 20x வச்சுப்போம் யூஸபிள் ரேஞ்சில். அதை தவிர வந்து நான் மேக்ரோ எடுப்பேன். ஸோ மேக்ரோ அதில் எடுக்கலாம், பட் கொஞ்சம் ட்ரிக்கியாக கஷ்டப்பட்டு எடுக்கணும், ஜூம் பண்ணி எடுக்கணும். ஏன்னா அதில் ஒரு 5x ஆப்டிக்கல் இருக்கும், அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1x இருக்கும். ஸோ 1 to 3 or 1 to 4x வரைக்கும் நான் ஜூம் பண்ணி அதுக்கப்புறம் மேக்ரோ எடுக்க ட்ரை பண்ணலாம். இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு க்ளோஸ் மேக்ரோஸ் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. சரி அல்ட்ரா வைட்ல எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஏதாவது ஒரு சில சப்ஜெக்ட் வந்து இப்போ நகரவே நகராதுன்ற மாதிரி சப்ஜெக்ட்னா ஓகே, செடன்ட்ரி சப்ஜெக்ட்ஸ்னா ஓகே. நம்ம எடுக்க போகிறதுலாம் இப்போ சப்போஸ் ஏதோ ஒரு கொசு பூச்சி இருக்குன்னு வை, அதுக்கிட்ட போனால் எவன்டா அவ்வளோ கிட்ட வரான்னு சொல்லிட்டு இப்போ சிக்கனும் எச்சத்து போயிட்டு ஓடி போயிருக்கு. ஸோ நம்ம மேக்ஸிமம் ப்ராப்ளம் என்ன ஆகிடுதுன்னா இதுதான், நம்ம கிட்ட போக தான் என்ன ஆகிடும், நிறைய சப்ஜெக்ட்ஸ் கவர் பண்ண முடியும் அந்த மாதிரி ஆகிடுது அல்ட்ரா வைட் மேக்ரோவில். ஸோ அந்த மாதிரி அப்போது இப்போ எப்படி இருக்குது பாருங்களேன் இப்போ டிஃப்ரென்ஸு. அதே சமயம் வெயிட்டு அது பார்த்தோன்னா இதோட கொஞ்சம் சின்ன ஃபோன் மாதிரி இருக்கும், 6.3 inch இருக்கும். ஸோ ப்ரீமியமாக இருக்கும், ஆனால் ஹெவியாக இருக்கும். இது வெயிட்டும் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸை பார்க்க முடியுதுங்கிற. கடைசியில் என்ன ஆகிடுது, பாதிக்கு பாதி ப்ரைஸு. சரி இதில் எடுக்கிற ஃபோட்டோ பார்த்த மாதிரி இருக்கான்னு கேட்டால் கலர் சயின்ஸில் வேணும்னு ஏதோ விளாண்டு வச்சிருக்காங்க. 9 Pro XL எடுக்கிற ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும், கலர்ஸ் எல்லாம். இது வந்து மியூட்டடாக இருக்கும். ஸோ இது ஏதோ ஒன்று பண்ணி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்க. பட் அதுதான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் என்னத்தை சொல்லனே தெரியல. நல்ல பொட்டன்ஷியல் இருக்கிற டிவைஸை வாண்டடாகவே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் அண்டர் பர்ஃபார்மிங் டிவைஸாகவே லான்ச் பண்ணுறது. ரைட்டு, இதெல்லாம் தான் இங்கோட கமெண்ட்ஸ். 2 பேர் சில கண்டென்ட்டோட நாளைக்கு பார்ப்போம். அது வரைக்கும் விக்னேஸ்வர், சிவபரணி பார்க்கலாங்க. பை. வணக்கம் geeks, இது வெறும் நியூஸ் இல்ல எங்க ஹார்ட் பீட்ஸ். Put the facts, put the facts in the technology streets. வணக்கம் geeks, வணக்கம் geeks, வணக்கம். நான் நமக்கு நடுவில் ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் ஃபோன்ஸ் மேல வந்த கிறுக்கு மச்சி, உனக்கு அந்த பிராண்ட் இதை பிடிச்சிருக்கு. அதுவா அது வந்து ஒன்னும் பிரச்சனை இல்ல தலைவா. டெக் வாய்ஸ் தமிழ் பார்க்கவா, இன்னும் சுட நியூஸ் வெறும் நியூஸ் இல்ல எங்க ஹார்ட் பீட்ஸ் தலா. Put the facts, put the facts, பிடிச்சிருந்தா ஒன்னும் தப்பில்ல.